சாமுண்டீஸ்வரிய கார்த்தி நல்லா சுத்த விட்டுருக்காரு. என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனந்த் கூப்பிட்டதும் கார்த்தி வந்து நிக்கிறாங்க. அங்க ராஜா காருக்குள்ள உட்காந்துருக்காங்க. ஹலோ மாப்பிள அப்படிங்கிறாங்க. டேய் நீ எங்கடா இங்க? அதுவும் எல்லாரும் இந்த காஸ்டியூம்ல வந்திருக்கீங்களே, அவங்க பார்த்தா என்னடா ஆகிறது, போங்கடா அப்படிங்கிறாங்க கார்த்தி. ஜூம் மீட்டிங் இருக்கு, அங்க நீ தாண்டா வந்து பேசணும், வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனந்த். ஜூம் மீட்டிங் டேய் அதை இங்கெல்லாம் பேச முடியாதுடா, வேற எங்கேயாவது வெயிட் பண்ணுங்க, நான் வரேன் போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க கார்த்தி. சாமுண்டீஸ்வரி அது யாருன்னு கேட்கறாங்க. இவங்க லண்டனுக்கு வழி சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை, டேய் இப்படியே போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு கார்த்தி வர பூமி பூஜை போட்டதுல சாமுண்டீஸ்வரி வந்து கலந்துக்கிட்டதுல அங்க இருந்தவங்க எல்லாரும் நன்றி சொல்றாங்க. இன்னொரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம், அதுலயும் நீங்க வந்து கண்டிப்பா கலந்துக்கணுங்கிறாங்க. சரின்ட்டு போறாங்க சாமுண்டீஸ்வரி. அருண் ஆனந்த் கார்த்தி 3 பேரும் பேசிக்கிறாங்க. ஏன்டா ஜூம் மீட்டிங்னா கடைசி நேரத்துல வந்து சொல்லுவேங்கிறாங்க. டேய் என்னடா செய்யறது, இப்பதான் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சதுங்கிறாங்க. சரி சரி அவங்க பார்த்துருந்தாங்கன்னா என்ன ஆகிறது. சரி கார்த்தி இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி இந்த அந்த கோட்டை போட்டுக்கோன்னு ஆனந்த் கோட்டை கட்டி கொடுக்குறாங்க. கார்த்தி போட்டுட்டு மீட்டிங் அட்டன் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி கிளம்பி வரேன்னு வராங்க. அவங்கள பின்னாடியே வழி அனுப்பி வைக்கிறதுக்காக வராங்க. அம்மா இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. சாமுண்டீஸ்வரி வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டுக்கிட்டே வராங்க. சாமுண்டீஸ்வரி வந்து பாக்குறாங்க, அங்க கார்த்தியை காணா, எங்க டிரைவரை காணுமே, இங்க தானே இருந்தான் அப்படின்னு அங்கங்க தேடி பாக்குறாங்க. கார்த்தி காருக்குள்ளேயே உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி அந்த வழி தெருவே தேடிக்கிட்டு வராங்க. சாமுண்டீஸ்வரி ஆனந்த் கார்த்தி இவங்க எல்லாம் உட்காந்துருக்கிற காரையும் செக் பண்ணி பார்த்துட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாம் மறைவா நின்று பார்த்துட்டு அப்பாடா அவங்க போயிட்டாங்க, இனி தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சரி மாப்பிள்ள நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேலை முடிஞ்சதுன்னு ராஜா கொஞ்சம் நெல்லு, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் அழகாவே இருக்கேடா, ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமாங்கிறாங்க. அப்படியா மாப்பிள்ள, அப்படியா சொல்றேன், நான் அழகாவா இருக்கேன், சரி ஒரு போட்டோ என்ன, நிறைய போட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கொடுக்குறாங்க. ராஜா காரணம் இல்லாம போட்டோ எடுக்க மாட்டான், மனம் போல எடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. என்னைக்கும் இல்லாம எனக்கு இத்தனை போட்டோ எடுக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாப்பிள்ள, கடைசியா ஒரு போட்டோ போஸ் கொடுக்குறேன்னு ராஜா போஸ் கொடுக்குறாங்க. கார்த்தி எடுக்கிறாங்க. ஒத்த கால் போஸ் நல்லா இருக்காங்கிறாங்க. சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்துக்கிறாங்க. நடந்தே குடுன்னு போறாங்க. ராஜா டே எங்கடா நடந்து வர, வண்டி இங்க இருக்குதுங்கிறாங்க. அட மாப்பிள்ளை நீ வேற எனக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டியா, அதனாலதான் எனக்கு வண்டி நிக்கிறது கூட தெரியல, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போறாங்க. வந்ததும் மேடம் போலாம் வாங்கங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் கார்ல உட்காந்துக்கிறாங்க. ஆமா காருக்கு பக்கத்துல நிக்காம எங்கடா போனேன்னு கேக்குறாங்க. ஒரு கேள்விக்கு ஒரு தடவை தான் பதில், நான் பக்கத்துலயே தான் இருந்தேங்கிறாங்க. அப்படியே சொல்றேங்கிறாங்க. ஆமாங்க எத்தனை தடவை திருப்பி கேட்டீங்கனாலும் அதே பதில் தாங்கிறாங்க. கார்த்தி வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்கிறாங்க. கார்த்தி வண்டியை நிறுத்துறாங்க. சாமுண்டீஸ்வரியா இறங்குறாங்க. கார்த்தியா இறங்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கு நேரா துப்பாக்கி வைக்கிறாங்க. இப்போ உண்மையை சொல்லடா, எங்கடா போனேன்னு கேக்குறாங்க. என்னோட உள்ளுணர்வு எப்பவுமே ஏமாத்தாது, நீ என்கிட்ட உண்மையை சொல்லித்தான் ஆகணும்னு துப்பாக்கியை கட்டுறாங்க. பாருங்க மேடம் உங்க உள்ளுணர்வை நான் மதிக்கிறேன், ஆனா நீங்க என்கிட்ட அன்பா கேளுங்க, நான் உண்மையை சொல்லுங்கிறாங்க. எப்பவுமே நான் அதிகாரம் பண்ணித்தான் பழக்கம், யாருக்கிட்டையும் அன்பா பேசணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. இப்ப நான் கண் அமுத்துனேன் உன் உயிர் போயிருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. கார்த்திக் கண் இமைக்கிற நேரத்தில் சாமுண்டீஸ்வரியை பயப்படுத்துறாங்க. அவங்களும் பயந்து போய் கண்ணை விட்டுறாங்க. அது கார்த்திக் கைக்கு அந்த துப்பாக்கி வந்துடுது. இந்த துப்பாக்கி யாரை சுடுறேன்னு அதுக்கு தெரியாது, யார் சுட்டாலும் சுடுப்பே, இது என் கையில் இருக்கு, நான் உங்களை சுடட்டுமாங்கிறாங்க. என்னடா என்னை மிரட்டி பார்க்குறியா, பயம்ங்கிறத எனக்கு என்னன்னு தெரியாதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஓ பயப்பட மாட்டீங்களா, அப்போ இந்தாங்க அவங்க கண்ணு போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சாமுண்டீஸ்வரியும் அந்த துப்பாக்கியை வாங்கிக்கிட்டு கார் கதவை திறந்து அவங்களே கார் வெட்டிட்டு போறாங்க. மேடம் ராஜசேதுபதியோட பேர் நான் பார்க்கணுமா வேண்டாமான்னு கார்த்தி ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. கார் பின்னாடியே வந்ததும் இறங்கி வராங்க சாமுண்டீஸ்வரி. டேய் என்னடா சொன்னேன்னு கேட்குறாங்க. ஆமாம் ராஜசேதுபதியோட பேர் நான் பார்க்கணுமா வேண்டாமா, அவரை பற்றின டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர வேண்டாமா, இந்த பாருங்க ஃபோட்டோவை அப்படின்னு ராஜாவோட ஃபோட்டோவை தான் காட்டுறாங்க. கார்த்தி ஃபோட்டோவை பாருங்க எவ்வளோ ராஜ கலையோட இருக்கான், ராஜசேதுபதியோட பேரை வந்தான் அப்படிங்கிறாங்க. கார்த்தி ஏன் என்னது இவனை பார்த்தா அந்த ஆளோட பேர் மாதிரியே தெரியலையே, அவன் வீட்டு வேலைக்கார மாதிரியெல்லாம் இருக்கான், இவர் தான் அவரோட பேரை, நம்புறதுனா நம்புங்கிறாங்க. சரி சரி நம்புறேன், வந்து கார் எடுவான்னு கூப்பிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. மேடம் ஒரு கண்டிஷன், உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்களா தான் என்ன வேலை கூப்பிட்டீங்க, அதனால தான் நானும் வந்தேன், எனக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம், அதுக்கு ஏதாவது பங்கு வந்தது நான் போய்கிட்டே இருப்பேன், உங்க கார் கதவை மூடி விடுறது திறந்து விடுறது இதெல்லாம் என்னோட வேலையும் கிடையாது, நான் செய்யவும் மாட்டேங்கிறாங்க. கார்த்தி அதான் சம்மதம்னா நான் உங்க கூட வரேன், இல்லைன்னா இப்படியே நான் நடந்து போய்கிட்டே இருக்கேன், நான் என் வேலையை பார்த்துட்டு போறேங்கிறாங்க. கார்த்தி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா வேண்டாமா முடிவு பண்ணிக்கோங்க, சரி வான்னு கூட்டிட்டு போறாங்க. கார்த்தியும் கார் ஓட்டிட்டு போறாங்க. உட்காந்துருக்கிற சாமுண்டீஸ்வரி ராஜா போட்டோவையே பார்த்துட்டு இருக்காங்க. நீ தான் அந்த கிழவனோட பேரனா, நீ நேர்ல வா, உன்னை எப்படி ஓட ஓட விரட்டுறான் பாருன்னு பாக்குறாங்க. வீட்டுக்கு வந்ததும் காரை கதவை திறந்துக்கிட்டு சாமுண்டீஸ்வரி இறங்கி வராங்க. இதை பார்த்து அவங்க வீட்டுக்காரரு மருமகன் இவங்க எல்லாம் பார்த்துட்டு என்னது ஆச்சரியமா இருக்கு, அத்தையோட காரை, அத்தையே கார் கதவை திறந்து வராங்க. இந்த டிரைவர் பையன் இருக்கானே அவ சரியான திமிரு பிடிச்சவன், இவங்கிட்ட ஏதோ சம்திங் ராங் நடந்திருக்கு, அதனாலதான் அத்தை அவங்களே கார் திறந்து வராங்க. என்ன வேணாலும் நடந்துருக்கட்டும், நம்மனால கத்துக்க முடியாது, அடுத்தவன் கத்து கொடுக்குறான், அவ்வளவுதானே, இதுல நல்லதுதான் அப்படிங்கிறாங்க. மாமா என்னதான் மனசுக்கு குழப்பத்தோட இருந்தாலும் இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு மனசுக்கு குழுக்குழுன்னு இருக்குதுங்கிறாங்க. சேது துர்கா சொல்றாங்க, அம்மா கிட்ட இவனை வேலைக்கு வைக்க வேண்டாம்னு எவ்வளவோ சொன்ன, அம்மா தான் கேட்கல, இப்ப பாரு எவ்வளவு திமிரு பிடிச்சவனா இருக்கான், அம்மாவே கார் கதவை திறந்து வரும்படி ஆயிப்போச்சு பாருங்கிறாங்க. ஆமா துர்கா நீ சொன்னது சரிதானே பேசிக்கிறாங்க அக்கால் தங்கச்சியும். ரேவதி நினைக்கிறாங்க, ஐயோ இவருக்கு நான் எவ்வளவோ சொன்ன, மறுபடியும் இவர் திருந்துற மாதிரி இல்லையே, திரும்பவும் இதே வீட்டுக்கு வந்துட்டாரேன்னு பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்ததும் உட்கார்றாங்க. போன ஆன் பண்ணி இங்க பாத்தீங்களா இது யாருன்னு தெரியுதா, இதுதான் அந்த கிழவனோட பேரன் அப்படின்னு ராஜா போட்டோவை காட்டுறாங்க. அதை ஒவ்வொருத்தரா வாங்கி வாங்கி பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி மருமக மட்டும் ஐயோ என்னது கூட்டத்துல பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தா போட்டோவில் பாக்குற மாதிரி வேற மாதிரி இருக்கானே, அதுவும் காமெடி பீஸ் மாதிரி தெரியறானே, ஆடியும் மேசியும் பாருங்க, இவனா உங்க மருமக
போல பாக்குறக்கே கன்றாவியா இருக்க மாமாங்கிறாங்க. எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. இவன் மூஞ்சிய பார்த்தா கோயில் போட்டா உடைச்சு திறக்க வந்த மாதிரி தெரியல, உடைச்சு திருட வந்த மாதிரி தெரியுது. அதுவும் தவிர எங்க குடும்ப வம்சத்திலேயே எல்லாரோட முகமும் கம்பீரமா இருக்கும். ஆனா இவன் முகம் கன்றாவியா இருக்கு. எனக்கு என்னமோ அத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேற யார் போட்டோவோ காட்டுறாங்கன்னு தான் எனக்கு தோணுதுங்கிறாங்க. ஆமா மாப்பிள்ள, எனக்கும் அப்படித்தான் தோணுதுங்கிறாங்க. இவன் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு ரேவதி கேக்குறாங்க. டிரைவர் தான் காட்டினான்னு சொல்றாங்க. சரி, இந்த போட்டோல இருக்கிறவனை யார் எங்க பார்த்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, அவனை நான் ஷூட் பண்ணி தள்ளிடுறேங்கிறாங்க. அச்சோ பாவம் ராஜா.